ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஒரு 5 மினிட் சீரிஸ் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஸோ டிசம்பர் மாதம் 22ஆம் நாள். ஸோ டிசம்பர் 2022 நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஸோ இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா பர்த் ஆனிவர்சரி. ஸோ எதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடுறோம் அப்படின்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம். ஸோ இது அப்படியே நான் எழுத அப்படியே கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜத்தினுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் அவரை கமமரேட் பண்ணுற, அவரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே டிசம்பர் 22 கொண்டாடுறோம். ஸோ அப்போ அவர் என்றைக்கு பிறந்தார் அப்படின்னா 22 டிசம்பர் 1887. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அதுவுமே இது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான கொஷினாக மாறுறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ அப்போ அவருடைய பர்த் டேட்டு எந்த வருஷம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே என்னைக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்போ கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2012. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 2012 அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வருஷத்தை நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் இயராகவும் அறிவிக்கிறாங்க. ஸோ நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் இயர். ஸோ அப்போ 1887 2012. ஸோ அப்போ இங்கே என்ன வருது, 5ன்னு வருமா? அப்போ இங்கே நான் கடன் வாங்கினேன்னா அங்கே 1 9 10. ஸோ 2 அப்போ 9னா 1 125வது வருடம் கரெக்டாக வருதா? அப்போ 125வது வருஷத்தை முன்னிட்டு நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் இயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே இதிலிருந்தே இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ அப்போ 2012 நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் இயரு, டிசம்பர் 22 நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது ரிலேட்டடாக என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஸோ மேத்ஸை பொறுத்த முடிக்கும், ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த முடிக்கும் நமக்கு நோபல் ப்ரைஸ் கிடையாது. ஓகே தானே? ஸோ நோபல் ப்ரைஸ் கிடையாது. அப்போ அங்கே உயரிய விருது அப்படின்னு சொல்லப்படுறது ஏபல் ப்ரைஸும் ஃபீல்ட்ஸ் மெடல்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபல் ப்ரைஸும் ஃபீல்ட்ஸ் மெடல். ஸோ இந்த ஏபல் ப்ரைஸ் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக வருஷமே கவனிக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அப்போ இது வருஷம் ஏபல் ப்ரைஸ் அவார்டட் ஆனுவலி. ஸோ வருஷம் கொடுக்குறாங்க. அவார்டட் ஆனுவலி பை யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் நார்வே சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஸோ இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நார்வேஜியன். ஸோ நார்வே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் எந்த அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ கேள்வி இப்படி தான் வரும். ஸோ அப்போ ஏபல் ப்ரைஸ், ஸோ மேக்ஸில் உயரிய விருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபல் ப்ரைஸ் யாரால் வழங்கப்படுகிறது, இப்படி ஒரு கேள்வி வரலாம். நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அமைப்பிலிருந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இது அவார்டட் ஆனுவலின்னு சொல்லியிருக்கேன். வருஷம் கொடுக்குறாங்கன்னு. அப்போ ஃபீல்ட்ஸ் மெடல் வருஷம் கொடுக்குறது இல்லையா? கிடையாது. எவ்வரி 4 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் ரெண்டையுமே இப்படி படிக்கிறப்பே சேர்த்து படிச்சிட்டோம்னா நமக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இது அவார்டட் ஆனுவலி. ஸோ பை நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அப்போ அவார்டட் ஆனுவலினா 2025 யார் வாங்கியிருக்கா? 2025 ஜாப்பனீஸ். ஸோ ஒரு ஜாப்பனீஸ் மேத்தமெட்டிஷியன் அவருடைய பேர் மசாக்கி காஷிவாரா. அவருடைய பேர் மசாக்கி காசிவரா. MASAKIKASHIWARA. ஸோ மசாக்கி காசிவாரா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஏபல் ப்ரைஸ் 2025 யார் வாங்கியிருக்கானா? மசாக்கி காசிவாரா. ஸோ எதற்காக வாங்கியிருக்காரு? ஸோ ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் போனோம்னா இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அல்ஜிப்ரிக் அனலைசிஸ் மற்றும் ரெப்ரசன்டேஷன் தியரி. ஸோ அல்ஜிப்ரிக் அனலைசிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ நம்ம யூஜி படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க அல்ஜிப்ரிக் அனலைசிஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெப்ரசன்டேஷன் தியரி. ஸோ அவருடைய ஃபீல்டு என்ன? ஸோ எதற்காக அப்படின்னா அல்ஜிப்ரிக் அனலைசிஸ் ரெப்ரசன்டேஷன் தியரி. ஸோ இதில் டி மாடியூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டி மாடியூல். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரெப்ரசன்டேஷன் தியரியில் டி மாடியூலுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவருக்கு 2025க்கான ஏபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானே?
தானே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏபல் ப்ரைஸை பொறுத்த முடிக்கும் எப்போ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எப்போ நம்ம நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொன்னப்போ அது எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த ஏபல் ப்ரைஸை பொறுத்த முடிக்கும் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா டு ஹானர் நார்வேவை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியனான அவருடைய பேர் வந்து நீல்ஸ் ஹென்ரிக் ஏபிள். நீல்ஸ் ஹென்ரிக் ஏபிள் அவருடைய பேர் நீல்ஸ் ஹென்ரிக் ஏபிள். ஸோ இவரை இது பண்ணுற விதமாக தான், இவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த ஏபல் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2002 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏபல் ப்ரைஸை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு. ஏபல் ப்ரைஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2002. ஃபஸ்ட்டு ப்ரைஸ், அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்போனா மறு வருஷமே 2003 தான் முதல்ல ஏபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டது. அப்போ 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 2003 ஃபஸ்ட்டு முதல் முறையாக ப்ரைஸ் கொடுத்தாங்க. 2025க்கான ஏபல் ப்ரைஸை வாங்கியது ஜாப்பனீஸ் மேத்தமெட்டிஷியனான மசாக்கி காஷிவாரா. இது வந்து வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்னு இப்படிலாம் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ண தெரியணும். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இப்போ ஏபல் ப்ரைஸ் வந்து இந்தியன்ஸ் யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரெசிபியன்ட் டு கெட் த ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸ்ரீனிவாச வரதன். ஸோ இவர் ஏபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஸ்ரீனிவாச வரதன் 2007 ப்ராபபிலிட்டி தியரிக்காக ஏபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இது ஒரு சும்மா நம்ம எப்பயுமே படிக்கிறப்ப இந்தியன்ஸ் யார் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்காக ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு விருதுனாலும் இந்தியன்ஸ் யார் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஹைலைட் கொடுத்து படிச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் கொடுத்து. ஸோ ஸ்ரீனிவாச வரதன் ஏபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு எந்த வருஷத்தில் அப்படின்னா 2007. ஸோ இப்போ ஃபீல்ட்ஸ் மெடல் பார்த்தோமா, ஃபீல்ட்ஸ் மெடல். ஸோ ஏபல் ப்ரைஸ் போதும், இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபீல்ட்ஸ் மெடலை பற்றி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். எந்த அக்கேஷனில் கொடுப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப தான் இந்த விருது வழங்கப்படுகிறது ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும். ஸோ அப்போ கடைசியாக எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2022 கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த அப்போ எப்போ வரும், 4 வருஷம்னா 2026 அடுத்த ஆண்டில் ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுப்பாங்க. ஸோ 3 முதல் 4 நபர்களுக்கு கூட 3-4 மேத்தமெட்டிஷியன்ஸ் கூட அந்த ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க எந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ நேஷனல் மேக்ஸ் டேன்னு பார்த்தோம்ல, நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டேன்னு பார்த்தோம். அப்போ நேஷனல் சயின்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது. படிக்கிறப்போ ஒன்றுக்கு சேர்த்து படிச்சுக்குவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ நேஷனல் சயின்ஸ் டே இது எப்போ, பிப்ரவரி மாதம் 28. ஸோ இந்த தேதியை எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா பிப்ரவரி 28 1928 தான் சர் ராமன் அவர்கள் வந்து தன்னுடைய ராமன் எஃபெக்டை, ஸோ தான் கண்டுபிடித்த தான் டிஸ்கவர் பண்ண ராமன் எஃபெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அந்த தேதி பிப்ரவரி 28 1928 தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு அவருடைய ராமன் எஃபெக்டை. ஸோ அதற்காக நோபல் பரிசெல்லாம் வாங்கியிருப்பார். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராமன் எஃபெக்டை அனௌன்ஸ் பண்ண தேதியை தான் நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். ஓகேவா. ஏன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே ராமானுஜம் அவர்களுடைய பிறந்த நாளான டிசம்பர் 22 நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இங்கே பிறந்த நாள், அங்கே அனௌன்ஸ் பண்ண டேட்டு. ஸோ இது வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.